செல்லம்மாள் பள்ளியில வில்லு பாட்டு நடக்குது. ஆமா. பாரதிக்கும் செல்லம்மாளுக்கும் தொடர்பு உண்டுயா. என்ன தொடர்பு சொல்லுங்க? என்ன தொடர்பு? பாரதியினுடைய மனைவி பெயர் செல்லம்மாள். செல்லம்மாள். அதாவது செல்லம்மாள் பாரதியை கூப்பிடாம யாரை கூப்பிட போறாங்க? அப்படி ஒரு சந்தோஷமா தான் நான் நினைச்சு ஒத்துண்டேன். பாரதிக்கு இன்னொரு பொருத்தம் உண்டு. வில்லுப்பாட்டு முதலில் பாடியது பாரதி. மகாகவி பாரதியார சொல்ற வில்லடிச்சா கோவிலில பாடிந்தாரு. சரி. வெத்தலை வச்சான் பாக்கு வச்சான் பாடிந்தாரு. இவர் போனாரு பிஃபோர் 1947. போய் என்னப்பா எப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கல. அப்படி கூர்ந்து பார்த்த உடனே வில்லுப்பாட்டுக்காரனுக்கு பயம். ஆனா அப்பெல்லாம் வில்லுப்பாட்டுக்காரன் கண்டதை பாட மாட்டான், தேவையானதை பாடுவான். அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டியது பசி, அவங்களுக்கு வேண்டியது வாழ்க்கை, அவங்களுக்கு வேண்டியது நல்ல விஷயம், அவ்வளவுதான் சொல்லி பாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி. வெத்தலை வச்சான் பாக்கு வச்சான் ஐயோ வேற ஒண்ண வைக்க மறந்து போட்டான்னு பண்ணாரு. சரி. என்ன தெரியுங்களா? எங்க ஊர் வில்லுப்பாட்டுல திருநெல்வேலியில அப்படியே வில்லுப்பாட்டு பாடும்போது முன்னாடி கொண்டு தட்சணை வச்சிருவாங்க. இந்த வீசுகோல் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி பார்த்தா அதுல எதுவுமே அந்த ஆள் வைக்கல. அதுக்குத்தான் அந்த புலவன் ஆதி புலவன் வேற ஒண்ண வைக்க மறந்து போட்டான்னு பாடி இருக்காரு. சரி. இன்னொன்னு சொல்றேங்க, வில்லுப்பாட்டு நெல்லையில் பிறந்த கலை. அதை சொல்லித்தான் ஆகணும். குமரியில் பிறந்த கலை, நெல்லையில் பிறந்த கலை, தென்னக மாவட்டங்களில் பிறந்த கலை. அந்த தட்சணை தட்டி பாடணும்னு இந்த பாரதி குழந்தை என்ன இந்த வில்ல வெத்தலைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த வில்லு புலவர் அப்படின்னு என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார்? பாட்டு ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு சிந்து பரவின்ற ஒரு படத்துல கலைஞனை மறித்து பாடுறாங்களே, அதை பார்த்தோம் இல்லையா? அது ஏற்கனவே நம்மளுடைய பாரதியார் ஆரம்பித்திருக்காரு. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? கடலை வச்சா மதிய வச்சா மலைய வச்சா கடவுள் காற்றையும் ஆற்றையும் ஊற்றையும் எல்லாம் சேர்த்து வச்சா. அப்புறம் ஒண்ணு சொல்றாரு, இந்தியனுக்கு எல்லாம் வச்சா 1947 பிஃபோர். இந்தியனுக்கு எல்லாம் வச்சா ஆனா மண்டையில புத்திய வைக்க மறந்து போட்டான் அப்படின்னு பாடின உடனே கூட்டத்தார்ல வந்து புடியாயிரு வீட்டு பிள்ளைய நாங்களாம் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. உடனே 1947க்கு முன்னால 1921க்கு முன்னால பாரதி இருந்த வருஷம் அதுவல்லவா? என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? வில்லுப்பாட்டு புலவர்களே வெத்தலைக்கும் தட்சணைக்கும் பாடுவதா? நாடு விடுதலைக்கு ஏங்கி கொண்டிருக்கு, விடுதலைக்கு பாடுங்கள், வெத்தலைக்கு பாடுவதை தவறுங்கள் என்று அன்றைக்கு அந்த பாரதி சொன்னான் இல்லையா? அதே தான் எங்க பரமாச்சாரியா சொன்னார். ஒரு சம்பந்தம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். சுப்பு, தேசத்தை பாடு, தெய்வீகத்தை பாடுவது உனக்கு கைவந்த கலை. தெய்வத்தை எனக்கு தெரியும். தேசத்தை பாடு. சின்ன கோவில் கூப்பிடா போய் பாடு. மேல்மருவத்தூர்ல முதல் நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி. பல வருஷங்கள் தொடர்ந்து சென்றோம். பெரிய கோவில் பெருசாயிடுச்சு, நிர்வாகங்கள்ல மாறிடுச்சு. இனிமே அந்த கோயிலுக்கு எப்ப போறதுன்னு அம்பாள் கூப்பிட்டாதான். எதுக்கு சொல்ற? சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன். அதாவது சின்னதா இருக்கும் போது அந்த சந்தோஷத்தோடு போன வாழ்க்கைகள் இருக்கு இல்லையா? கோவிலுக்கும் பாடு, சின்ன கோவிலுக்கும் பாடு, பெரிய கோவிலுக்கும் பாடு அப்படின்னு அவர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன வந்து கூப்பிடுறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? சின்ன கோயில் சாமி வரலாமான்னு வாங்க. சின்ன கோயில் பெரிய கோயில் உண்டா சார்? உண்டா. நம்ம காலையில வர்றது ஒரே சூரியன் தான். அதுக்கப்புறம் சின்ன சூரியன் ஒண்ணு வருமா? வராதே. சில விஷயங்கள்ல சின்னது பெருசே கிடையாது. மகா பெரியவா தான், சிவன் சார் பெரியவா தான். சில விஷயங்களிலே வாழ்க்கையிலே 1 2 3 4னே கிடையாது, அனைத்தும் ஒன்று. அதானே தத்துவமசி. அதுவே நீயே அதுன்றதான தத்துவமசி விளக்கமே. அப்படி ஒரு வாழ்க்கையிலே பாரதியார் பாடியதற்கு அதே மாதிரி பரமாச்சாரிய ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் தான் வில்லுப்பாட்டுல தேசிய விழிப்புணர்ச்சி வந்து எல்லாவற்றையும் பாட வேண்டும், எல்லா மகான்களையும் பாட வேண்டும், எல்லா தலைவர்களையும் பாட வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி வில்லுப்பாட்டுக்கு வந்தது. அதனால தான் இன்னைக்கே அஸ்திவாரமா சொல்றேன், அடுத்து என்னைக்காவது ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு சிவன் சார் விழாவை நடத்தணும் செயலர் ஐயா நம்மளுடைய டி.எஸ். சந்திரசேகரன் சார்ட்ட இப்பவே சொல்லி வச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். 60க்கு மேற்பட்டவர்களுக்கு தான் ஆன்மீகம் என்று நாம் தள்ளத்தான் இந்த நிலை. அதை தள்ளக்கூடாது. ரிட்டையர் ஆயிட்டோமா வந்து கேட்போம், 50 வயசாச்சா உணர்ந்துட்டோம் வந்து கேட்போம், 40 வயசாச்சா பக்குவம் எட்டி பார்க்குது வந்து கேட்போம் என்பதல்ல. 6 வயது குழந்தைக்கு நீங்கள் சிவன் சாருடைய கதையையும் மகாபெரியவா கதையையும் சொன்னால் அந்த குழந்தை திசை திரும்பவே திரும்பாது. நீங்க சும்மா சொல்றீங்களான்னு கேட்பீங்க. 3 வயசுல இருந்து கலைமகனை நான் கச்சேரிக்கு கூட்டு போறோம். நானும் என்னுடைய சாரும் எதுக்காக சொல்லுகிறேன்னா பள்ளியில் சொல்ல வேண்டி இருப்பதனால் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை தெரியுமா சிந்திக்க போறோம்? எதை சிந்திக்க
தெரிவிக்க வேண்டும். நம்முடைய சிவன் சாருடைய சரீரத்துல முக்கியமான விஷயங்கள் போன வாட்டி நங்கநல்லூருக்கு வந்தபோது சொன்னதையும் கொஞ்சம் சொல்லிட்டு அங்க விட்டதெல்லாம் இங்கேயும் தொட்டுட்டு ஒன்னு சொல்லட்டுங்களா? வாழி வேலை நான் ஒன்னு சொல்லுவேன், சில விஷயத்தை விட்டுட்டோம் அடுத்த வாட்டி வருவோம்னு சொல்லுவேன். நிஜமா பலிச்சது நங்கநல்லூர் தான். விட்டதை எடுக்கிறதுக்காக திரும்ப வருவோம் நாங்க சொல்லுவோம். இப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, வில்லுப்பாட்டு ஏன் வைத்தோம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு நான் சிவன் சாரை பத்தி பேச போறேன். புராணம், பிறந்தார், கடைசி மூச்சு அதெல்லாம் அப்படியே வரும், வந்துகிட்டே தான் இருக்கும். எது மனுஷனுக்கு தேவை இந்த ஏணிப்படின்னு போட்டார் இல்லையா, அந்த தலைப்பிலேயே அவருடைய தெய்வீகம் தெரியுதுங்க. ஏணிப்படி மனிதன் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும், சத்வனி குணத்தை நாடி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். படிநிலைகளை படித்து படின்னு ஏன் தெரியுமா பேர் வந்தது? படி ஏங்க படி ஸ்டெப்ஸுக்கு ஏன் படின்னு பேர் வந்தது தெரியலையே. சரி, ஆங்கிலத்துல ஸ்டடின்னு ஒரு வார்த்தை உண்டு, அதுக்கு தமிழ்ல என்ன பேரு? தமிழ்ல என்ன? படி. படி ஸ்டெப்புக்கு என்ன பேரு தமிழ்ல? படி. படின்னு சொல்றதுனால தான் எங்க சாமி ஏணி படின்னு வச்சாரு. 11 நிலைகளை கொண்டு வந்து மனிதனை 10ஓடு 11ஆக போய்விடாது. இந்த 11ஐயும் கற்றுக்கொண்டு இந்த குற்றங்களை எல்லாம் திருத்திக் கொண்டு நீ உயர்நிலையை அடைவது எப்படி என்பது ஏணிப்படி என்பது புத்தகம் அல்ல, சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம எல்லாரும் கடைபிடிச்சது பட்டு போராது, குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும்னு என்னுடைய அன்பால கேட்டுக்கிட்டு வில்லுப்பாட்டை வச்ச காரணம் என்ன தெரியுங்களா? உங்ககிட்ட சொல்லணுங்க. ஏற்கனவே நாங்க சொல்லிட்டேன், பகவானோட ஆசீர்வாதத்துல தான் 7 வயசுல இருந்து 50 வயசு வருஷமா வில்லுப்பாட்டை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்பாவுக்கு நான் ஆமா போட்ட மாதிரி நான் பாடும்போது எனக்கு ஆமா போடுறதுக்கு பரமாச்சாரியா பெரிய ஒரு மனுஷனை எங்க வீட்டுக்காரர் அனுப்பி வச்சிருக்கிறார். இப்படி ஒரு அறிமுகம் வில்லுப்பாட்டுல தான் கிடைக்கும். ஆனா அவர் கல்வித்துறை இன்றைக்கு ஒரு பெரிய கல்லூரியின் முதல்வராக இருக்கிறார். அங்க முதல்வராக இருங்கள், இங்க எங்களுக்கு அன்போடு இசைப்பாட்டு பாடி எங்களோடு வழிநடத்தி செல்லுங்கள் என்று இங்கேயும் உங்களை முதல்வராக வைத்து அவரோட தலைமையில எங்களோட தலைமையில இவனுடைய அன்பில இந்த குழந்தைகளுடைய அன்பான வாசிப்பில சிவன் சார நம்ம வில்லுப்பாட்டா பார்க்கிறோம் என்று நினைப்பதை விட வேள்வியாக பூஜையாக தரிசிப்போம் என்று சொல்லி அந்த அம்சத்துக்குள்ள நான் போறேங்க. ஆமாங்க. கைலாசம், விழுப்புரம், காஞ்சிபுரம். இது ஒரு அழகான முக்கோணம். எதை சொல்லி இருந்தாலும் இதை யாராவது சொல்லியிருப்பார்களா என்று யோசியுங்கள். கைலாசத்திலிருந்து விழுப்புரம், சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மகாலட்சுமிக்கும் பிறந்த அற்புதமான 2 மகான்கள். விழுப்புரத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்த மகா பெரியவா, அவர் கும்பகோணம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த முக்கோணத்தை எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எக்கோணமும் வெற்றி பெறக்கூடிய அன்பான கருத்துக்கள் இருக்கு. இதுல கொண்டு வந்து வில்லுப்பாட்டை வச்ச காரணம் என்ன தெரியுமா? என்ன? தெய்வத்தின் குரலிலே கிராமிய கலைகளை ஆதரிக்க வேண்டும் என்று மகாபெரியவா சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் மகாபெரியவா புராணம் என்று எத்தனை இடங்களில் வில்லுப்பாட்டு நடத்திருக்கிறேன் தெரியுமா? இன்னொரு அன்பான விஷயம் சொல்றேன். இங்க கரகோஷம் கொடுத்த ஆசை நங்கநல்லூர், ஆன்மீக நல்லூர், ஆஞ்சநேய நல்லூர், சதாசிவ நல்லூர், சிவன் சார் யோக சபை நல்லூர். நல்லூர்னு பேர் வாச்சதுக்கு அப்புறம் உங்களை யாரும் அசைக்க முடியாது. எதற்காக நீ சொல்கிறேன் என்றால், 75 வருஷமாக எங்க அப்பா வில்லுப்பாட்டு பாடியிருக்காங்க. 1964 பரமாச்சாரியா இந்த வில்லை கரதீட்சை தொட்டு கொடுத்து ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் தொடாத தலைப்பு இல்லை, பாடாத பாடல் இல்லை, போகாத ஊர்கள் இல்லை. எங்கெல்லாம் ஆன்மீகம் தேவைப்படுகிறதோ அறியாமல் அடைக்காமல் இருப்பார்களே தவிர அறிந்தவர்கள் பலமுறை அடைத்தது தானே எங்களுடைய வெற்றி. அதானே வெற்றி. ரங்கநல்லூர்லயே அதானே நடந்திருக்கு. இந்த சந்தோஷத்தையும் நன்றியும் எங்க அண்ணா திருவடியில வச்சுட்டு ஏன் தெரியுமாங்க வில்லிசை பிள்ளையாருக்கு விழானா என்னையா செய்வீங்க? என்ன செய்யும்? கொழுக்கட்டை வைப்பீங்க. அதே மாதிரி அம்மாளுக்கு விழானா பொங்கல் வைப்போம், முருகனுக்கு பஞ்சாமிர்தம் வைப்போம், கிருஷ்ணருக்கு சீடை வைப்போம். நமக்கு பிடிச்சது மேடை, கிருஷ்ணருக்கு பிடிச்சது சீடை, அதைத்தான் கொண்டு வைப்போம். ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுவோம், சிவனுக்கு பால் சாதம் பிரசாதம் பண்ணுவோம். பெரியவாளுக்கு விழா நடத்தும் போது என்னையா செய்யறது? 3 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டார பல 100 முறைகள். அந்த வில்லுப்பாட்டை தான் வைக்கணும்னு பெரியவாளோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது இருக்கு பாருங்க. அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க என்று சொல்லி சதாசிவம் அல்லவா இன்னைக்கு ஒரு புது பாடலோட நாங்க வந்திருக்கிறோம். இந்த பாட்டும் இந்த டியூனும் குழந்தைகள் எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கு.
நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடியேன் ஒரு 3 நாளாக என்னைக்கு எங்கள் அண்ணா சொன்னாங்களோ இதில் என்ன பாட்டு போடலாம், இதில் என்ன பாட்டு போடலாம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை சிவன் சார் நேரமாக்கி சிவன் சார் சாரமாக்கி ஏணிப்படிகளை முழுசா படிச்சு உடனே உள்ள ஒரு மிராக்கிள் வருது. என்னடா இத்தனையும் கடைபிடித்து ஒரு மகானுடைய சரிதத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு இருக்கே, அப்படியே நிஜமாவே ஒரு கண்ணில் ஒரு தண்ணி வந்தது. அந்த ஆசையோட சொல்றேன். இப்ப நம்ம கேட்க போற பாட்டு எல்லா குழந்தைகளும் பாடி அதை ரசிச்சிருக்காங்க. எல்லா குழந்தைகளும் உண்டா இல்லையா? எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு பாட தெரியுமா? அதையே பாடுவது ஆராதனை தான். ஆராதனை அதற்காக எழுதி பாடுவது அது வில்லிசை ஆராதனை. அதனால சிவசாகரத்தை பற்றி அடியேன் ஒரு பாடலை புதுதாக எழுதி அப்படியே சிவன் சார் எனக்கு எங்க அண்ணா கொடுத்த படத்தை நான் என்னுடைய பூஜை அறையில வைத்திருக்கிறேன். 2 பெரியவாளும் ஒன்னா நிக்கிற படம். அந்த படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அடியேன் எழுதியதை அப்பா ஆசீர்வாதம் வாங்கணும்னு அப்பாட்ட வச்சுட்டு ஆச்சாரியாளர்கிட்ட வச்சுட்டு கீழே முதல்ல அம்மாட்ட படிச்சு காமிச்சிட்டு கொண்டு போய் வச்சங்க. இதுக்கு ஒரு பேர் தானா வந்தது. ஏணிப்படிகளை படிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதுனேன். சிம்பிளா வாட் இஸ் ஏணிப்படி அப்படின்னு புரியும்னா இவருக்கு புரியும், இவருக்கு புரியும், இவருக்கு புரியும், எல்லாருக்கும் புரியும். அம்பாளுக்கு புரியும், அம்பாளுக்கு புரியும், எல்லா அம்பாளுக்கும் புரியும். சரி, குட்டி பயலுக்கு புரியுமா வாட் இஸ் ஏணிப்படினா? நம்ம ஊர் மக்களுக்கு புரியும், எல்லா மக்களுக்கும் புரியுமா? புரியணும். அந்த ஏணிப்படிக்குள்ள என்ன சொல்லி இருக்கார் அப்படிங்கறத அவன் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வேண்டாமா? உடனே புக்கை கொடுத்து படிடானா அவன் போட்டு செல்லதான் பார்த்துட்டு இருப்பான். அதனால நான் என்ன பண்ணேன், ஏணிப்படிகளில் என்ன சொல்லி இருக்கிறார், சிவன் சார் குழந்தைக்கு எப்படி அறிமுகமாகணும் அப்படிங்கறத தெரிஞ்ச மெட்ட வச்சு இதை நான் அப்படியே எங்க அண்ணன் கிட்ட சிவராமன் கிட்ட கொடுத்துட போறேன். அந்த பாட்டுக்கு பெயரு சதாசிவாஷ்டகம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். ஏன்னா 8 ஸ்டான்ஸா இருக்கு, தமிழ்ல இருக்கு, புரியுற மாதிரி இருக்கு. வெல்லும் சொல்லும் வெல்லும்ங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். பரமாச்சாரிய கிருபை இருக்கு, சிவன் சாருடைய அன்பு இருக்கு, எங்களுடைய அன்பான பணியும் இருக்கு. இதை அப்படியே நான் இந்த சிவன் சார் யோக சபைக்கு தருகிறேன். அதன் மூலமாக பள்ளிக்கும் தருகிறேன். குழந்தைகள் பாடட்டும். இறைவன் வந்து நமக்கு கொடுத்திருக்க பெரிய சொத்து பாடு 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 பாடுங்கிறதா. பாடிக்கிட்டே இருப்போம். லேப்டாப் என்று கேட்கிறதை என்ன நினைக்கிறீர்கள்? டாக்டர் வேண்டுமானால் லேப்டாப் என்று சொல்லட்டும். அந்த லப்பும் டப்பும் 2 ஓசையும் ஒன்று பரமாச்சாரியால் என்று மகாபெரியவாள் பரமாச்சாரியால் இன்னொரு சிவன் சார் என்று நாடி துடிப்போடு இணைந்திருப்பவர்களை பாடி துதிப்போமா? அருமையான நாமாவளி. शिवसागरं गुरुपरं गीतं चन्द्रशेखरं शङ्करं वेदं शिवसागरं गुरुपरं गीतं शिवसागरं गुरुपरं गीतं चन्द्रशेखरं शङ्करं वेदं மனிதயினம் குணம் மனமது சீர்பட புனித அவதாரம் வந்தார் சார் மனித வேதமும் தந்தார் மனிதயினம் குணம் மனமது சீர்பட புனித அவதாரம் வந்தார் சார் மனித வேதமும் தந்தார் ஏணிப்படி வாழ்ந்தோம் நம்மை நாம் அறிய ஏணிப்படிகளும் தந்தார் சார் இறைநிலை படிநிலை கண்டார் ஏணிப்படி வாழ்ந்தோம் நம்மை நாம் அறிய ஏணிப்படிகளும் தந்தார் சார் இறைநிலை படிநிலை கண்டார் சிவசாகரம் குருபரம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம் சிவசாகரம் குருபரம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம் பாபிதனை உணர பாமரந்தனை அறிய படிகளை படித்திட வைத்தார் சார் பக்தியின் சத்தியமானார் பாபிதனை உணர பாமரந்தனை அறிய படிகளை படித்திட வைத்தார் சார் பக்தியின் சத்தியமானார் விவேகி இலக்கணம் சிறந்த விவேகி சாதுவின் இலக்கியம் தந்தார் சார் சதா சிவம் தவமானார் விவேகி
விவேகி இலக்கணம் சிறந்த விவேகி சாதுவின் இலக்கணம் தந்தார். சார் சதாசிவம் தவமானார். சிவசாகரம் குருபதம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம். சிவசாகரம் குருபரம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம். ஞானி மகான் யார் உலகை துறந்த துறவியார் எனவும் சொன்னார். ஞானி மகான் யார் உலகை துறந்த துறவியார் எனவும் சொன்னார். சார் துறைவியின் இறைவனும் ஆனார். ஞானி மகான் யார் உலகை துறந்த துறவியார் எனவும் சொன்னார். சார் துறவியின் இறைவனும் ஆனார். மெல்லிய வடிவம் செங்காவி வஸ்திரம் தீக்ஷண்யம் விழிகள் நோக்கு. சார் மோக்ஷம் அருளும் வார்ப்பு. மெல்லிய வடிவம் செங்காவி வஸ்திரம் தீக்ஷண்யம் விழிகள் நோக்கு. சார் மோக்ஷம் அருளும் வார்ப்பு. சிவசாகரம் குருபதம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம். சிவசாகரம் குருபதம் கீதம் சந்திரசேகரம் வேதம். உணவு உடை உரை லௌகீகம் மூன்றையும் கனவிலும் ஏற்றதும் இல்லை. உணவு உடை உரை லௌகீகம் மூன்றையும் கனவிலும் ஏற்றதும் இல்லை. சார் கருணை கடலின் எல்லை. உணவு உடை உரை லௌகீகம் மூன்றையும் கனவிலும் ஏற்றதும் இல்லை. சார் கருணை கடலின் எல்லை. பரமாச்சாரியா மகா பெரியவா பூர்வாசம் தம்பியும் பிறப்பு. பரமாச்சாரியா மகா பெரியவா பூர்வாசிரம தம்பியும் பிறப்பு. சார்பர் பரமாச்சாரியா மகா பெரியவா பூர்வாசிரம தம்பியும் பிறப்பு. சார் பிரம்ம சதா சிவ சிறப்பு. பரமாச்சாரியா மகா பெரியவா பூர்வாசிரம தம்பியும் பிறப்பு. சார் பிரம்ம சதா சிவ சிறப்பு. சிவசாகரம் குருபதம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம். சிவசாகரம் குருபதம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம். சிவசாகரம் குருபதம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம். சிவசாகரம் குருபதம் கீதம் சிவசாகரம் குருபதம் கீதம் சந்திரசேகரம் சங்கரம் வேதம். சந்திரசேகரம் சங்கரம் வேதம். சந்திரசேகரம் சங்கரம் வேதம். ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுடைய தட்டும் கரங்கள் சதாசிவம் சதா சிவன் சார் கொடுக்கும் வரங்களாக நான் நினைத்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம சிவன் சார் பத்தி எல்லா சரீரத்தையும் பீஸ் பீஸா நம்ம பார்க்கலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் என்னோட கணிப்பு எதை நம்ம பார்க்கணுமோ அதை மட்டும் நம்ம பார்த்தா கொஞ்சம் நல்ல எல்லாருக்கும் விரும்பி கேட்கிற மாதிரி இருக்குங்க. அதாவதுங்க இந்தியாவை பொறுத்தவரையில ஞானிகள் பிறந்து சிறந்த நாடு. குரோதி வருஷம் புரட்டாசி 18/3/10/1904 திங்கட்கிழமையில பூச நட்சத்திரத்துல நம்முடைய சிவன் சாருடைய அவதாரம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேங்க. ஒரு வீட்டுல சரி 2 பிள்ளைகளும் 2 மகான்களாக ஆகியிருக்கணும்னா அந்த அம்மா எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேப் கொடுத்து நினைச்சு பார்ப்போம். சுப்பிரமணிய சாஸ்திரி மதிமகாலட்சுமி அந்த அம்மாக்கு எல்லாம் தெரியுமா? ஓஹோ, நல்லா கேளுங்க இளம் பெண்கள்
எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். சங்கீதம் தெரியும், வேதம் தெரியும், சாஸ்திரம் தெரியும், இங்கீதம் தெரியும், புத்தகம் படிக்க தெரியும், அது தெரியும், இது தெரியும், அந்த கலை தெரியும், ஆயக்கலை தெரியும், எல்லா கலையும் தெரியுமா அந்த அம்மாவுக்கு? நல்லா கேளுங்க, எல்லாம் தெரியும். சரி. ஆனா நமக்கு தெரிஞ்சது அந்த அம்மாவுக்கு ஒன்று தெரியாது. என்னது? என்ன தெரியுமா? என்ன தெரியாது? புருஷனை எதிர்த்து பேச தெரியாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது வார்த்தையே அது தெரியாது. அங்க கிடையாது. அங்கதான் மகான் பிறப்பார், மிச்ச இடத்துல மகன் தான் பிறப்பார். பிறந்து கூட இருப்பார் அல்லது வெளிநாடு போயிருவார். எல்லாம் பாதி வீட்டுல உலகத்துல ஸ்கைப்ல பார்த்து தான் பேசுறோம். எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க அதே மாதிரி. என்னது? எனக்கு என்ன தெரியுங்களா, மனைவியை எதிர்த்து பேச தெரியாது. பலே, அது எனக்கு சிவன் சார் கொடுத்த வரம். அதுதாங்க அழகு. வாழ்க்கையில யார் நல்லது சொல்றாங்களோ, நல்லது சொல்றவங்க கேட்டு எங்க திருக்குறள் பிறந்ததே எப்படிங்க? எப்படி? வள்ளுவர் சொன்னதை வாசுகி கேட்டாங்க, வாசுகி சொன்னதை வள்ளுவர் கேட்டாங்க. நிஜமா சொல்றேன், வள்ளுவர்ட்ட நீங்க ரகசியமா பேசினா என்ன தெரியுமா சொல்வாரு? என்ன சொல்வாரு? முதல் குறள் யார் தெரியுமா? யார்? 1330 தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அடிஷனலா ஒண்ணு உண்டு. என்னது? முன்னால சேர்த்துக்கோங்க அல்லது பின்னால சேர்த்துக்கோங்க. என்னது? யாருக்கு எப்படி வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடி செய்த வாசுகியே எனக்கு கண் முன்னால வந்த ஒரு குறள் முதல் குறள்னு வள்ளுவர் சொல்வாருன்றேன். ஏன் தெரியுங்களா? வள்ளுவர் கூப்பிட்டாருன்னா வாசுகி அம்மா என்ன செய்வாங்களா? ஓடி வந்துருவாங்களாம். ஓ, என்னங்க வேணும் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்பதான் 334வது குறளா? என்ன வேணும்? தண்ணி வேணுமா, உணவு வேணுமா அப்படின்னு கேட்பாங்களா? உடனே ஓடி வந்து கேட்பாங்களா? அங்க தண்ணீர் எடுத்துட்டு இருக்கும்போது பக்கெட் அப்படியே நிக்குமா சார்? எது? கணத்துல அப்படியே நிக்கும். தண்ணி இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க. அந்த பக்கெட் அப்படியே நிக்கும். நிக்கிறது ஏன் சார்? அது எப்படி? வாசுகியினுடைய கற்பு புவியீர்ப்பு விசைய விஞ்சுது. கற்பு விஞ்சுதா இல்லையா? புரியுதா இல்லையா? கிராவிட்டியே நிக்குது. இப்போ உள்ள வீடுகள்ல வாசுகிய வள்ளுவர் கூப்பிட்டா வாசுகி வர மாட்டாங்க, பக்கெட் தான் சார் முதல்ல வரும். இப்படி வந்து விழும். Do you have any sense? வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நேட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுங்க. அதனால குழந்தைகளுக்கெல்லாம் ஹோம் ஒர்க்னாலே மருந்து. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எல்லாருக்குமே இனிப்பு. காரணம் அப்படி ஆகி போச்சு. உலகம் உருண்டையே இல்லை, சதுரம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த தாய்க்கும் தந்தைக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மதிமகாலட்சுமிக்கும் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அவ எப்படி இருந்தா பிறந்தார், அதான் நம்மளுக்கு தேவை. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானமா? அவங்க எப்படி இருந்தாங்க அதனால பிறந்தார் இல்ல. அப்புறம் சரி, அந்த தாயை பத்தி நம்ம ஒரு பாட்டு பாட வேண்டாமா? குழந்தைக்கெல்லாம் நம்ம வந்து ஆறாரோ கண்டிப்பா பாட போறோம். எங்கெங்கெல்லாம் முக்கிய ஸ்தானமோ அதை கரெக்டா 2 மணி நேரத்துக்குள்ள என்ன சொல்லணுமோ அழகா சொல்லிடுவேன். சரி. ஆனா எங்கள் வில்லசை எதை பாடுகிறது? அந்த தாயினுடைய திருவயிற்றை பத்தி பாடுகிறது. அதுதானே வேணும், வேதம். அதாங்க முக்கியம். அது என்ன பாடல்னு கேட்டீங்கன்னா, என்ன பாட்டு? இப்ப நான் பாட போறது என் தந்தையாரோட பாட்டு. எத்தனை வருஷமா பாடின பாட்டு இப்ப நான் பாட போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடினது நான் எழுதுற பாட்டு. சரி. எங்க அப்பா எனக்கு ஒரு அழகான உண்மையை கொடுத்தார்கள். என்னது? ஏன்னா அவ பிடிச்ச பாட்டு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கவிதை வரத்தை அன்பான மகளுக்கு என் தந்தையார் கொடுத்து சென்றார். சாதாரணமா நம்ம நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. எல்லா இடத்துலயும் நினைச்சதை பேச முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, நினைச்சிட்டு பேசணும் அல்லது பேசிட்டு நினைக்கணும். ஏன்னா வில்லு பாட்டு எப்படி தெரியுமா? எப்படி? நினைச்சுக்கிட்டே பேசணும். ரொம்ப கஷ்டமான கலை. இப்ப அம்மா என்ன நினைக்கிறாங்க அதை நான் சொல்லணும். இந்த அம்மா சகோதரி என்ன நினைக்கிறாங்க அதை நான் சொல்லணும். ஐயா என்ன நினைக்கிறார் அதை சொல்லணும். குழந்தைக்கு என்ன வேணும் அதை சொல்லணும். அதுதான் வில்லுப்பாட்டு. குழந்தைகளையும் ஈர்க்கும் கலை என்பதனால தான் பள்ளிக்கூடத்துல எங்க அண்ணா போட்டாரோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அன்பு குழந்தைகளை இருக்கும் இடங்கள் பூரா மகான்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு சொல்கிறேன். ஒரு அன்பான குழந்தை உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தான் வருங்கால இந்தியா. அவன் வருங்கால நாட்டின் முதல்வர் வரலாம், பிரதமராகவும் வரலாம். ஏன்னா உட்கார்ந்து கேட்கிற பத்தியா சுவாமி விவேகானந்தர் மாதிரி அப்பவே நீ நிச்சயமா நல்ல உத்தம புத்திரன் அர்த்தம். அந்த தாயினுடைய அழகிய வயிற்றை எங்கள் வில்லசை எப்படி சொல்கிறது? ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. ஈச்சங்குடி தாயின் கர்ப்பக்குடி மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. வேத குடி சத்திய நீதி குடி அது ஆதி குடி சிவனன்பு குடி. ஈச்சங்குடி தாயின்
மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. பீடக்குடி ஞான பீட. ஒரு நிமிஷம். குடி என்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? படிக்கு 2 அர்த்தம் சொன்ன மாதிரி குடிக்கு 2 அர்த்தம் சொல்றேன். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நல்ல குடும்பம்னு அர்த்தம். குடும்பம், அதுதான் அழகுதுல. குடி கிரீடக்குடி ஞான பீடக்குடி, அது மந்திர குடி, அது நந்தி குடி. பீடக்குடி ஞான பீடக்குடி, அது மந்திர குடி, கைலை நந்தி குடி. ஆச்சாரிய ஆன்மீக ஈச்சங்குடி, எங்கள் அம்மை காமாட்சி நாட்சி குடி. எங்கள் அம்மை காமாட்சி நாட்சி குடி. மகாசுவாமியை என்ற குடி, அது மற்றொரு கைலாசம் போன்ற குடி. அது மற்றொரு கைலாசம் போன்ற குடி. மூத்த குடி தர்மம் காத்த குடி, அது சாத்திரம் புராணம் யாத்த குடி. அது சாத்திரம் புராணம் யாத்த குடி. காரண காரியம் கண்ட குடி, அது பூரண ஞானம் பூணுல் குடி. அது பூரண ஞானம் பூணுல் குடி. ஐயா தர்ம கோடி கர்ம யோக கூடி, பக்தியாக கூடி, ஞான மார்க்க கூடி. ஈச்சங்குடி தாய் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. அடுத்த சரணம் கேளுங்க. மகாசுவாமியை தாங்கும் குடி, சிவன் தவழ்ந்த குடி. ஏணிப்படிகள் நூலைப்படி, அதை எழுதி தந்தவர் காலை பிடி. ஈச்சங்குடி தாய் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. ஈச்சங்குடி தாய் கர்ப்பக்குடி, மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. லட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. மகாலட்சுமி ஆட்சி செய்யும் கற்புக்குடி. ஆஹா, இந்த குழந்தை ஆடுது பார்த்தீங்களா? இப்போ இதுதான் வில்லுப்பாட்டோட முதல் சக்தி. இது பெரிய விஷயம் இல்லையா? கிளாப்ஸ் கொடுங்க. முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கா பத்தியா? கார்ட்டூன் போடுன்னு வீட்டுல உட்கார்ந்து அம்மாவை படுத்தாம வந்திருக்கா இல்ல? அவதான் ஆதிசக்தி. அவ பேர் காமாட்சி, உங்க பேர் மீனாட்சி, உங்க பேர் சாமுண்டி, அம்மா பேர் விசாலாட்சி. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சாட்சாத் சிவம் மாதிரி உட்காந்துருக்கான். பழுத்த பழமா இருக்கான்பா இந்த வயசுல. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா அங்க நங்கநல்லூர்ல தான் அப்படி முடியும்.